ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதான் அங்கேருந்து வர்றதுக்கே மணி 12 ஆகிடுச்சிங்க. வந்து அப்புறம் முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சப்பாத்தி, ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோம். முட்டை கவினுக்கு பாயில்டு எக் ஒரு 2 கொடுத்தேங்க. அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடினா இப்போ ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூலுங்க. இன்றைக்கி லீவ் விட்டதுனால நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூல் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பிஞ்சாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்ணுன்னு. ஸோ குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி லீவ் வீட்டில் இருக்காங்க, எப்படின்னா பண்ணி ஊட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வெண்டைக்காவை கழுவி அதை தொடச்சி கட் பண்ணி, உண்மையிலே வெண்டைக்காய் செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. இந்த கோஸ் கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல் தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு செய்கிறதுக்கு. அது ஒரு ப்ராசஸும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. அது இந்த குழகுன்னு இருக்கும்லங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வதக்கி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பொரியல் பண்ணி, அப்பா ஒரு வழியாக இப்போ தாங்க நாங்கள் சாப்பிட்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு, உங்கள் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் குட்டீஸ்லாம் இந்த மாதிரி வெண்டைக்காய்லாம் பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களா இல்லை கஷ்டப்படுத்துவாங்களான்னு சொல்லுங்கள். ஏன் குழந்தைங்க சம்டைம் ஓகே சாப்பிட்ருவாங்க, ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இது வாட்டர் மெலன் பார்த்திங்கன்னா எப்படி இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்தேங்க. என் பையனுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சா, சரி வெயில் வேறு இங்கே, அதனால் வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக குடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.